இந்த தம்பிங்க அவங்களுக்கு தனித்தனி வேலை வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு அத்தனைக்கும் தித்திக்கும் தமிழ் தேசிய கட்சி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலையானது. ஓடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இந்த சிறு வயது தமிழ் தேசிய அரசியலை இந்த குழந்தைகள்லாம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் உற்று கவனிகள். என் வயது உடையவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய உற்று கவனிக்கணும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் அத்தனைக்கும் தித்திக்கும் தமிழ் தேசிய கட்சி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலையானது. பாத்திரத்தை கொடுத்தான், ஓடையில் தண்ணி வந்துதா எடுத்து ஊற்றுறதுக்கு 21 பாத்திரம் கொடுத்தாங்களா? சரி, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா வேட்டி சீலை வினவம் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு அரசியல். ஒரு மனைவிக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஆண்மகை வந்து புடவையே அந்த வேட்டியை வாங்கக்கூட தகுதி இல்லாத அளவுக்கு இந்த திராவிட அரசியல் உள்ள நுழைஞ்சிருக்குது. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் அத்தனைக்கும் தித்திக்கும் தமிழ் தேசிய கட்சி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலையானது. பாத்திரத்தை கொடுத்தான், ஓடையில் தண்ணி வந்துதா எடுத்து ஊற்றுறதுக்கு 21 பாத்திரம் கொடுத்தாங்களா? சரி, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா வேட்டி சீலை வினவம் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு அரசியல். ஒரு மனைவிக்கு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஆண்மகை வந்து புடவையே அந்த வேட்டியை வாங்கக்கூட தகுதி இல்லாத அளவுக்கு இந்த திராவிட அரசியல் உள்ள நுழைஞ்சிருக்குது. இதை நாம் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? ஓடையிலே நல்லா கவனிங்க. ஓடையிலே இந்த கச்சப்பட்டியில் மேற்க ஓடை இருக்கு, தண்ணி வந்திருக்கும்ல, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆகட்டும். ஓடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, நிழல் கனிந்த கனியே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென் காற்றில் விளை சுகமே, சுகத்தில் ஊறும் பயனே, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. இன்னைக்கு இந்த ஓடையில் தண்ணி மழை பெஞ்சாலும் நிலத்தடி நீர் இருக்குதா? கொஞ்ச நாச்சும் சிந்திச்சு பார்த்தீங்களா? என் வயது உடைய பேர குழந்தைகள்லாம் இன்னைக்கு தம்பி 20 ரூபாய்க்கு போட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்தாப்புல. அப்போ எல்லாம் என் வயசில் சிறு வயசில் இருக்கையில் வீட்டுக்கு ஒரு குடம்பு, அது மேலே ஒரு தட்டியும் கிளாஸையும் சொம்பு வச்சுருந்தாங்க, மோர் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறதா? எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர். தமிழ் தேசியத்தை நீங்கள் கொஞ்சம் உற்று இந்த தம்பிங்க அவங்களுக்கு தனித்தனி வேலை வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம் இனமே இப்படி கண்மூடித்தனமாக வாக்குக்கு காசை வாங்கிக்கிட்டு மாறி மாறி இந்த திருடை போனால் அடுத்த திருடை 5 வருஷம், அந்த திருடை போனால் இந்த வருஷம் திருடை 5 வருஷம், இந்த மாதிரி ஏமாறாமல் இனிமேல் விழித்துக் கொள்ளுங்கள். பார்த்தாலும் பார்த்து பேசுவதற்கு அச்சப்படாதீர்கள். 5 வருஷத்துக்கு நம்மளுடைய தலையெழுத்து இந்த வாக்கு சதவீதத்தில் தான் இருக்கு. இனிமேல் நாம் ஏமாறக்கூடாது. தமிழினமே விழித்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழர்.